போலி மருத்துவர்களை கட்டுப்படுத்த சொத்துக்களை முடக்கினால் மட்டுமே தீர்வு ஏற்படும் என்று தமிழக அரசிற்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மருத்துவர் சித்ரா கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். தற்போது இந்த கடிதத்திற்கான நோக்கம் என்ன? மேலும் தமிழகத்தில் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை எந்த அளவில் இருக்கிறது? இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசோ மருத்துவத்துறையோ என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? போலி மருத்துவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த சொத்துக்களை முடக்கினால் மட்டுமே தீர்வு ஏற்படும் என்று தமிழக அரசிற்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மருத்துவர் சித்ரா கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். முதலில் இந்த கடிதத்திற்கான நோக்கம் என்ன? இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? தமிழகத்தில் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை எந்த அளவில் இருக்கிறது? மேலும் என்ன தகவல்களை பதிவு பண்ணுங்க. போலி மருத்துவர்களின் சொத்துக்களை முடக்க தமிழக அரசுக்கு தமிழக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கம் தலைவர் சித்ரா கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக கிராமப்புறங்கள்ல மருத்துவம் பார்க்கும் போலி மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில அவர்களை கட்டுப்படுத்த வேண்டுமானால் சொத்துக்களை முடக்கினால் மட்டுமே தீர்வு ஏற்படும் எனவும் தமிழக அரசுக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகளுடைய இயக்குனர் மருத்துவர் சித்ரா பரிந்துரை செய்து கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்துல ஆண்டுக்கு 200க்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அதிகபட்சம் அவர்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை என்பது வழங்கப்படுகிறது. வெளியே வந்ததும் மற்றொரு இடம் அல்லது அதே இடத்துல மீண்டும் மருத்துவம் பார்க்க தொடங்குகிறார்கள். வெளிநாடுகளில் மருத்துவம் படித்தவர்கள் இந்தியாவில் மருத்துவ தகுதி தேர்வுல தேர்ச்சி பெறாமல் இருக்கிறார்கள். அதனால தமிழகம் மருத்துவ கவுன்சிலுக்கு அவர்களுடைய பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ பட்டம் பெற்றவர்கள் என்றாலும் மருத்துவ சேவையாற்ற தகுதியற்றவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். அவை சட்டப்படி குற்றமாக இருந்து வருகிறது. இதேபோல் இந்திய முறைப்படி படித்தவர்களாக இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவம் பார்ப்பதும் தவறாக இருந்து வருகிறது. இது போன்று போலி மருத்துவர்களை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலும் இதற்கு தீர்வு காணும் வகையிலும் போலி மருத்துவர்களை கண்டறிந்து நிரூபிக்கப்பட்டவர்களுடைய சொத்துக்கள் வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். தமிழக அரசு பரிசீலித்து இதற்கான சட்ட திருத்தங்களை விரைவில் அமல்படுத்த இருப்பதாகவும் தகவல்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.